प्रवाहभावितस्थले कलेवलम्ब्यलम्बिताम्बुजङ्गतुङ्गमालिका ढमड्ढमड्ढमड्ढमन्निनादमड्ढमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु न शिव शिवम् जटाकटाः सम्भ्रमभ्रमन्निलिम्पनिर्जरी विलोलवीचिवल्लरी विराजमानमूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाटपट्टभावके किशोरचन्द्रशेखरे रतिप्रदक्षिणम् मम शिव शम्भो स्वयंभो भो शम्भो 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 शिव शम्भो स्वयंभो शंकर करुणाकर मामव भवसागर तारक गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर तारक भो शंभो शिव शंभो स्वयं निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपंच रहित निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपंच रहित निज गुण निहित निधान निज गुण निहित निधान आनंद अतिशय अक्षय लिंग आनंद अतिशय अक्षय लिंग शंभो शिव शंभो स्वयंभो
देवेश महेश विलेशय भूषण भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् उमया दिव्यसुमङ्गलविग्रहया लिङ्गित वामाङ्ग विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् दूरीकुरु मामज्ञमनाथं दूरीकुरु मे दुरितं भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् ऋषिवरमानस हंस चराचर जनन स्थितिलय कारण भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् अन्तःकरण विशुद्धिं भक्तिं च त्वयि सतिं प्रदेहि विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् करुणावरुणालयमयि दास उदासस्तवोचितो नहि भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् जय कैलासनिवास प्रभात गणाधीश भूसुरार्चित भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् जय कैलासनिवास प्रभात गणाधीश भूसुरार्चित भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् जुनतक झङ्किणु जुनतक कीटतक शब्दैर्नटसि महानट भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् धर्मस्थापन दक्ष त्रक्ष गुरुदक्ष यज्ञ शिक्षक भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् बलमारोग्यं चायुस्त्वगुणरुचितं चिरं प्रदेहि विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे
शरणं मे तव चरणयुगं हा हा हू हू मुखसुरगाय எல்லாம் வல்ல கோவில்பட்டி நகரிலே இந்து நாடார் உறவின் முறை சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட அருள் தரும் மீனாட்சி அம்மன் உடனுரை ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமானுடைய நூதன ஆலயமானது சில வருடங்களாக வேதாகம சிற்பசாஸ்திர முறைப்படி இங்கே திருக்கோவிலை அமைத்து அந்த திருக்கோவிலிலே தை மாதத்திலே இறைவனுக்கு மகா கும்பாபிஷேகமானது சிறப்பான முறையிலே நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 48 நாட்களாக மண்டல பூஜையானது நமது ஆலயத்திலே தினம்தோறும் அந்த காலை வேளையிலே கலசங்களை வைத்து பூஜை செய்து ஹோமங்கள் செய்து தினம்தோறும் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. நாளைய தினம் இந்த மண்டலாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நிறைவு நாள் நாளைய தினம். அந்த மண்டலாபிஷேகத்தை முன்னிட்டு இறைவனுடைய யந்திர சாநித்தியமும் மந்திர சாநித்தியமும் மூர்த்தி சாநித்தியமும் கலா சாநித்தியமும் இந்த ஆலயத்திலே இறைவனுடைய அருள் சக்தி நிரம்ப இந்த ஆலயத்திலே இருக்க வேண்டும். மக்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் இறைவன் அருள வேண்டும். அந்த நல்ல உயரிய நோக்கத்திலே இறைவனுக்கு நாளைய தினம் சங்காபிஷேகமானது அம்பிகைக்கு கலசாபிஷேகமானது நடைபெற உள்ளது. சங்காபிஷேகத்தினுடைய பெருமை மிகவும் பழமையானது. 1008 மண் கலயத்தை வைத்து பூஜை செய்து அபிஷேகம் செய்த பலன் ஒரே ஒரு செப்பு கலசத்திலே செய்தால் அந்த பலன் உண்டு. 1008 செப்பு கலசத்தை வைத்து பூஜை செய்து அபிஷேகம் செய்த பலன் ஒரே ஒரு வெள்ளி குடத்தை வைத்து பூஜை செய்தால் அது நமக்கு கிடைக்கும். அதேபோல் 1008 வெள்ளி குடத்தை வைத்து பூஜை செய்து அந்த கலசத்தை அபிஷேகம் செய்த பலன் ஒரே ஒரு தங்க குடத்தினாலே அபிஷேகம் செய்தால் கிடைக்கும். 1008 தங்க குடத்தை வைத்து பூஜை செய்து அபிஷேகம் செய்த பலன் ஒரே ஒரு வலம்புரி சங்கினாலே அபிஷேகம் செய்தால் கிடைக்கும். அப்படி அந்த சங்காபிஷேகத்திற்கு மிகவும் அற்புதமான ஒரு அருமை இருக்கிறது. அதனால தான் சிவபெருமானுக்கு கார்த்திகை சோமவாரம் தோறும் அனைத்து சிவாலயங்களிலும் சங்காபிஷேகம் என்பது சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த சங்கினுடைய நுனிவாயிலாக அபிஷேகம் செய்யக்கூடிய தீர்த்தம் கங்கை முதலான புண்ணிய நதிகளினுடைய தீர்த்தமாகவும் அதிலே இறைவனுடைய அனுக்கிரகம் நிரம்ப இருக்கிறது என்று வேத சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகிறது. அந்த வேத ஆகம முறைப்படி இறைவனுக்கு பிடித்த சங்காபிஷேகம் நாளைய தினமாக இந்த யாகசாலையிலே சிறப்பான முறையிலே யாகசாலை அமைத்து அந்த யாகசாலையிலே 2 கால வேள்வி பூஜைகள், அதேபோல் அம்பிகைக்கு 108 கலசாபிஷேகம், அந்த கலசத்திற்கும் 2 கால யாக பூஜைகள் எல்லாம் இன்றைய தினத்திலே இருந்து நடைபெறுகிறது. இந்த சங்காபிஷேகத்தையும் இந்த கலசாபிஷேகத்தையும் தரிசனம் செய்தால் இந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் நாளைய தினத்திலே தான் நமக்கெல்லாம் கிடைக்க உள்ளது. ஏன்னா இந்த 48 நாளும் இறைவனும் இரவியாரும் ஒரு எப்படி வீட்டில் குழந்தை பிறந்தா சின்ன குழந்தை எப்படி இருக்கோமோ அதே மாதிரி 48 நாளும் அதை பக்குவமாக பராமரித்து நாளைய தினத்திலே இருந்துதான் இந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய பரிபூர்ணமான பலன் நமது சங்கத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் இந்த நகரத்திற்கும் கிடைக்கும். இன்றும் நமது குருநாதர் அவர்கள் வருகை தள்ள உள்ளார்கள். இந்த மண்டலாபிஷேகத்தை பற்றி சிறப்பிய கருத்துக்களை எல்லாம் இன்னும் கூறுவார்கள் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த மண்டலாபிஷேக முதல் கால யாக வேள்வியிலே முதலாவதாக எஜமானர் சங்கல்பம் நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகர் பூஜை, புண்ணியாக வாசனம், பஞ்சகவ்யம் மற்றும் 108 சங்க பூஜைகள், கலச பூஜைகள் எல்லாம் நடைபெற்று 108 ஹோம திரவியங்களினாலே முதல் கால யாக வேள்விகள் எல்லாம் நடைபெறும். இதேபோல் அனைத்து பக்த கோடி மென்பர்களும் நமது யாகசாலைக்கு திரளாக வருகை தர வேண்டும். இந்த பூஜையை கண்டுகளித்து இறைவனுடைய திரு அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பூஜையானது நடைபெறும். ஓம் ஆகமார்த்தந்து தேவானாம்
गमनार्धन्तुराच्यसा गुरुगण्डारवं तत्र देवताह्वानलाञ्जनो दीपं प्रज्वाल्य ॐ मङ्गले मङ्गलाकारे माङ्गल्ये मङ्गलप्रिये मङ्गलार्थं मङ्गलेदि माङ्गल्यम् ईश गिरीश नरेश परेश महेश विलेशय भूषण भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् ऊमया दिव्यसुमङ्गलविग्रहयालिङ्गितवामाङ्गविभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् पुरीकुरु मामज्ञमनाथं दूरीकुरु मे दुरितं भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् त्रिशिवरमानस हंस चराचर जनन स्थितिलय कारण भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् अन्तःकरणविशुद्धिं भक्तिं च त्वयि सतिं प्रदेहि विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे चरणयुगम् करुणावरुणालयमयि दासौदासस्तवोचितो नहि भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् जय कैलासनिवास प्रमाथ गणाधीश भूसुरार्चित भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् जुनतक झङ्किणु जुनतक कीटतक शब्दै नटसि महानट भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् धर्मस्थापन दक्ष त्रक्ष गुरुदक्ष यज्ञ शिक्षक भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् बलमारोग्यं चायुस्त्वगुणरुचितं चिरं प्रदेहि विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर
षड्विकार हर सन्मुख षण्मुख जनक विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् सत्यं ज्ञानमनन्तं ब्रह्मे ते लक्षणलक्षितभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् हा हा हू हू मुखसुरगायक गीतापदान पद्यविभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् ईश गिरीश नरेश परेश महेश विलेशय भूषण भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् ऊमया दिव्य सुमङ्गल विग्रहया लिङ्गित वामाङ्ग विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् पुरीकुरु मामज्ञमनाथं दूरीकुरु मे दुरितं भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् त्रिशिवरमानस हंस चराचर जनन स्थिति लय कारण भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् अन्तःकरण विशुद्धिं भक्तिं च त्वयि सतिं प्रदेहि विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् करुणावरुणालयमयि दास उदासस्तवोचितो नहि भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् जय कैलासनिवास प्रभात गणाधीश भूसुरार्चित भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् जुनतक झङ्किणु जुनतक कीटतक शब्दैर्नटसि महानट भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् धर्मस्थापन दक्ष त्रक्ष गुरु दक्ष यज्ञ शिक्षक भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् बलमारोग्यं चायुस्त्वगुणरुचितं चिरं प्रदेहि विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् सर्वदेव सर्वोत्तम सर्वद दुर्
षडूर्मि षड्विकार हर सन्मुख षण्मुख जनक विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् सत्यं ज्ञानमनन्तं ब्रह्मे ते लक्षणलक्षितभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् हा हा हू हू मुखसुरगायक गीतापदान पद्य विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् ईश गिरीश नरेश परेश महेश विलेशय भूषण भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् ऊमया दिव्य सुमङ्गल विग्रहया लिङ्गित वामाङ्ग विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् दूरीकुरु मामज्ञमनाथं दूरीकुरु मे दुरितं भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् त्रिशिवरमानस हंस चराचर जनन स्थितिलय कारण भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् अन्तःकरण विशुद्धिं भक्तिं च त्वयि सतिं प्रदेहि विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् करुणावरुणालयमयि दासौदासस्तवुचितो नहि भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् जय कैलासनिवास प्रभात गणाधीश भूसुरार्चित भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् जुनतक झङ्किणु जुनतक कीटतक शब्दै नटसि महानट भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् धर्मस्थापन दक्ष त्रक्ष गुरुदक्ष यज्ञ शिक्षक भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् बलमारोग्यं चायुस्त्वगुणरुचितं चिरं प्रदेहि विभो साम्ब सदा
षड्विकार हर सन्मुख षण्मुख जनक विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् सत्यं ज्ञानमनन्तं ब्रह्मे ते लक्षणलक्षितभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् हा हा हू हू मुखसुरगायक गीतापदान पद्यविभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् ईश गिरीश नरेश परेश महेश विलेशय भूषण भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् ऊमया दिव्यसुमङ्गलविग्रहयालिङ्गित वामाङ्गविभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् पुरीकुरु मामज्ञमनाथं दूरीकुरु मे दुरितं भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् त्रिशिवरमानस हंस चराचर जनन स्थितिलय कारण भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् अन्तःकरणविशुद्धिं भक्तिं च त्वयि सतिं प्रदेहि विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् करुणावरुणालयमयि दासोदासस्तवोचितो नहि भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् जय कैलासनिवास प्रभात गणाधीश भूसुरार्चित भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् झुनतक झङ्किणु झुनतक कीटतक शब्दैर्नटसि महानट भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् धर्मस्थापन दक्ष त्रक्ष गुरु दक्ष यज्ञ शिक्षक भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् திருக்கோவிலினுடைய மகா கும்பாபிஷேகத்தினுடைய நிறைவான மண்டல பூஜையானது நாளைய தினமாக நடைபெற இருக்கின்றது. மண்டல பூஜையினுடைய அங்கமாக முதல் கால யாக பூஜையும் 2 கால யாக பூஜைகளும் நடைபெற்று சுவாமி அம்பாளுக்கு மகாபிஷேகம், சங்காபிஷேகம், கலசாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது.
ஆகையினால் கும்பாபிஷேகத்தினுடைய பூர்த்தி அப்படின்னு தான் அதை சொல்லணும். ஏன்னா நாளைய தினத்தோடு தான் கும்பாபிஷேகமானது பூர்த்தியாகின்றது. அது என்ன சுவாமி கும்பாபிஷேகத்தை அன்றைக்கே கூட நம்ம திருக்கல்யாணம் வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டோமே, அந்த நிகழ்ச்சி அன்றைக்கே முடிஞ்சிருத்தேன்னு நினைக்கலாம். சுவாமி நம் பொருட்டு தான் மண்டல பூஜையெல்லாம் பண்ணிக்கிறார். இந்த கும்பாபிஷேகம் பார்க்க வராதவங்க யாராவது இருந்தாங்கன்னா மண்டல பூஜையை வந்து பார்த்தாங்கன்னா கும்பாபிஷேகம் பார்த்த பலன் உண்டு. அதனால் சுவாமி நமக்கெல்லாம் அனுக்கிரகம் செய்யும் பொருட்டு மண்டல பூஜை என்று சொல்லக்கூடிய நிகழ்வானது நாளை தினமாக நடைபெற இருக்கின்றது. அதுவும் பார்த்தா கும்பாபிஷேகத்தில் யாகசாலை பூஜைகள்லாம் ரொம்ப யாகசாலை அலங்காரங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி மண்டல பூஜைக்கும் யாகசாலைலாம் ரொம்ப அற்புதமான அலங்காரங்களாக பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொன்னார். சொல்லித்தான் தெரியும், தலைவர் சொல்லிட்டாங்க இல்லை மண்டல பூஜைக்கும் யாகசாலைலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் அப்படின்ட்டு. இது ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி தான் தெரியுது பார்த்தா அந்த அளவிற்கு. ஏன்னா கும்பாபிஷேகம் பார்க்காதவங்க மண்டல பூஜை பார்த்தா கும்பாபிஷேகம் பார்த்த பலன் உண்டு. அதனால தான் தலைவர் நினச்சிட்டார் போலுக்கு. அப்புறம் இது கும்பாபிஷேகத்துக்கு மண்டல பூஜைக்கும் வித்தியாசம் காட்டுவானேன்ட்டு மண்டல பூஜை கும்பாபிஷேகம் மாதிரி நடைபெறுகின்றது. நாளை தினமாக இதே போன்ற 1008 பால்குட அபிஷேகங்கள் சுவாமிக்கு எல்லோரும் நன்றி செலுத்தும் விதமாக. நீங்கள் நம்ம பார்த்தோம் பாருங்கள், சோமாசந்தருக்கு தேவர்கள்லாம் நன்றி செலுத்தும் விதமாக நாமளும் சுவாமி கும்பாபிஷேகத்தெல்லாம் சுவாமி நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்காரு நமக்கு. நாம் என்ன தான் மிகுந்த பக்தி ஸ்ரத்தையோடு கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக செய்வோம் என்று நம்மளால் சங்கல்பந்தான் செய்ய முடியும். ஆனால் சுவாமி தான் எந்த விதமான விக்னமும் இல்லாமல் கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். சுவாமி நமக்கு நடத்தி கொடுத்தார். இன்னும் எல்லா விதமான காரியங்களையும் சுவாமி நமக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நாம் அவர் மேலே செலுத்தக்கூடிய பக்தி. அன்பு சிவம் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன். எந்த அளவுக்கு நம்மகிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டால் அன்பு மட்டும்தான். நாயன்மார்கள் எல்லோரும் சுவாமிகிட்ட செலுத்திய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் அன்பு மட்டும்தான். சுவாமிக்காக எதையும் செய்யக்கூடிய அந்த உண்மையான பக்தி, அன்பு இருந்தால் பக்தி தானாக வந்துடும். அதனால தான் இந்த அன்பு பக்தி இதெல்லாம் மட்டும்தான் சுவாமி நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. அவர்கிட்ட இல்லாத வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் எதற்கான்னு கேட்டால் நம்பொருட்டு தான். அது என்ன நம்பொருட்டு அப்படின்னு சொன்னால், சுவாமியை நாம் நினச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வினைகள் எல்லாம் குறையும். வினையின் காரணமாகத்தான் நமக்கு துன்பம் வர்றது. அப்போ நாம் செய்தோம் என்று அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் சுவாமி உன்னால் தான் நடந்தது அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் அது நல்வினையாக இருந்தாலும் சரி தீவினையாக இருந்தாலும் சரி துன்பங்கள் நம் பக்கத்திலே வராது. ஆகையினால்தான் சுவாமி உன்னால் தான் நடந்தது அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பெரிய பாக்கியம் இந்த கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே மண்டல பூஜையும் ஏதோ கும்பாபிஷேகம் இப்போ நடந்த மாதிரி இருக்குது, மண்டல பூஜையும் வந்துடுது. திருப்பி பார்த்தா வருடாபிஷேகம் வந்துடும் பொழுது உடனே. அப்படி நாளும் பொழுதும் ஓடுறது தெரிய மாட்டேங்கிறது. அதனால் கும்பாபிஷேகத்திலே மண்டல பூஜையிலே 108 கலசங்கள் எல்லாம் வைத்து சங்காபிஷேகங்கள் கலசாபிஷேகங்கள்லாம் சுவாமிக்கு பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் மிகுந்த பலனை தரும் என்று ஆகமங்கள் மிகவும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் சுவாமிக்கு சங்காபிஷேகம், அம்பாளு கலசாபிஷேகம் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இங்கே அமைக்கப்பட்டு யாகசாலை பூஜையிலே வேத பாராயணங்கள் திருமுறை பாராயணங்கள் எல்லாம் இங்கே செய்யப்பட்டு இப்பொழுது முதல் கால யாக பூஜையினுடைய நிறைவான பூர்ணாகுதியானது நடைபெற இருக்கின்றது. காலை சரியாக 7 மணிக்கெல்லாம் 2ஆம் கால யாக பூஜையானது ஆரம்பமாகி யாக பூஜையினுடைய நிறைவான பூர்ணாகுதிகள் எல்லாம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகாபிஷேகங்கள் எல்லாம் செய்யப்பட்டு பால் குடங்கள் கலசாபிஷேகங்கள் சங்காபிஷேகங்கள் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று மண்டல பூஜை நிறைவடைய இருக்கின்றது. மண்டல பூஜையினை தொடர்ந்து சுவாமிக்கு ஒவ்வொரு மாதமும் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். சித்திரை மாதம் வந்துடுது அப்படின்னா சித்ரா பௌர்ணமி நடக்கும். இது மாதிரி வைகாசி மாதம் வந்துடுதுன்னா விசாகம் நடக்கும். ஆனி மாதம் வந்துடுதுன்னு சொன்னால் உத்தர நடராஜாபிஷேகம் நடக்கும். ஆவணி மாதம் நடராஜாபிஷேகம் நடக்கும். விநாயகர் சதுர்த்தி நடக்கும். புரட்டாசி வந்துடுதுன்னா அம்பாளுக்கு தசரா நவராத்திரி விழா நடக்கும். ஐப்பசி மாதம் வந்ததுன்னா கந்தசஷ்டி வழக்கும். விழாக்கள் நடந்துகிட்டே இருக்கும். கண்ணினால் அவன் நல் விழா பொழிவு கண்டாறுதல்னு சொன்ன மாதிரி
இறைவனுடைய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காகவே இத்தனை விழாக்களையும் இறைவன் நம்பொருட்டு ஏற்படுத்தி இருக்கின்றான். அத்தகைய நல் விழாக்கள் எல்லாம் ஆலயத்திலே தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இந்த கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கே பூர்த்தியாகி தொடர்ந்து ஆலயத்தினுடைய நல்ல விழாக்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. அந்த விழாக்களிலும் எல்லோரும் பங்கு கொண்டு எல்லா வல்ல மீனாட்சி அம்பாளுடனுரை சொக்கநாத பெருமானுடைய பரிபூர்ண திருவருளுக்கு பாத்திரமாகும்படி கற்றுக்கொள்கிறோம். அரணம பார்வதி பதரே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. बलमारोग्यं चायुस्त्वगुणरुचितं क्षीरं प्रदेहि विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगं सर्वदेव सर्वोत्तम सर्वद दुर्भूतगर्वहरण विभो साम्ब सदा शिव शम्भो
क्षत्रक्ष गुरुदक्ष यज्ञ शिक्षक भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् बलमारोग्यं चायुस्त्वगुणरुचितं चिरं प्रदेहि विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् सर्वदेव सर्वोत्तम सर्वद दुर्भूतगर्वहरण विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् भगवन् भर्ग भयापह भूतपते भूतिभूषिताङ्ग विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् षड्रिपु षडूर्मि षड्विकार हर सन्मुख षण्मुख जनक विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् सत्यं ज्ञानमनन्तं ब्रह्मे ते लक्षणलक्षितभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् हा हा हो हो मुखसुरगायक गीतापदान पद्य विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् ईश गिरीश नरेश परेश महेश विलेशय भूषण भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् उमया दिव्य सुमङ्गल विग्रहया लिङ्गित वामाङ्ग विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् पुरीकुरु मामज्ञमनाथं दूरीकुरु मे दुरितं भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् ऋषिवरमानस हंस चराचर जनन स्थितिलय कारण भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् अन्तःकरण विशुद्धिं